ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் அமிர்தா ஒரு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. ஒரு வழியாக அவர் வழிக்கு கொண்டு வந்துட்டாரு. பொறுமையாக குழந்தை பார்த்துக்கலாம், இப்போலாம் அவசரப்படாதமான்னு சொல்லிட்டாரு. ஓகேன்ட்டாங்க அவங்களும். சரி கீழே போய் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் அவங்க காய்கறி கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒரு அம்மாவாக இருந்தால் அப்புறம் பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு தானே ஆகணும். அதனால் ஃபங்க்ஷனுக்காக பார்த்து ரெடி பண்ணுங்கிறதுக்காக மொத்தமாக இவங்க கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அமிர்தா நீங்கள் தனியாக கஷ்டப்படுறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து மேலே கோபியை காமிக்கிறாங்க. கோபியை காமிச்சோன்னு கோபி போயிட்டு குழந்தைக்கு ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு செயின் இதெல்லாம் வாங்கியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்கியாச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மாத்திரை வாங்கிட்டீங்களான்னு கேட்க மறந்து போகன்னு சொல்ல எனக்கு மட்டும்னா மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பினான்னு சண்டை பிடிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு ஃபங்க்ஷனில் எப்படியாவது வாந்தி எடுத்துறாதான்னு கேட்குறாரு. என்னையா இது வாந்தி, என்னையா வாட்டர் சர்வீஸா நினைக்கிறப்பெல்லாம் வர்றதுக்கு நம்ம நினச்சாலாம் எதுவும் பண்ண முடியாது தம்பி, அதுவாக தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் வீடு இது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஒவ்வொருத்தர அழகாக மேக்கப்போட கிளம்பி வந்துட்டாங்க. பாக்கியா எங்கன்னு சொல்லி கேட்க பாக்கியாவும் வந்துட்டாங்க. செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொன்னோன்னு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. மொத்த குடும்பமும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து ஜாலியாக இருக்காங்க. அந்த டைமில் குதூகலமாக கும்மி அடிக்கிறதுக்குனே வருவாங்களே, கூட்டத்தில் கோவிந்தா போட்டு கும்மி அடிப்பாங்களே, அந்த மாதிரி கேரக்டருங்களாம் 4 பேர் வராங்க. ஒருத்தரையும் சொல்லுங்கள், இந்த சொந்தக்காரங்களை தான் சொல்கிறாங்க. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அந்த மாதிரி சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ஜெனியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எங்கே குழந்தைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெனியும் குழந்தையோட தூக்கிட்டு வராங்க. அப்பா தடவையாக குழந்தைய காமிக்கிறாங்கய்யா, பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை கீழே வந்தோடனே பேர் வச்சாச்சா, நாங்கள் சொன்ன பேர் தானேன்னு சொல்லிட்டு ஒம்பளுக்குறாரு ஜெனியோட அப்பா. பாட்டி அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.